வணக்கம் அனைவருக்கும். இந்த பதிவு வந்து முக்கியமாக பெற்றோர்களுக்கான பதிவு. இது எல்லோருக்குமே தேவையான ஒன்று. நீங்கள் நான் உட்பட இன்றைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு. ஓகே, இது வந்துட்டு ஒரு படமாக எடுத்திருப்பாங்க. அந்த படத்தில் உள்ள ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். இன்னசென்ட் அப்படின்னு ஒரு மூவி. இது வந்து ஆங்கில திரைப்படம். இது வழக்கமாக எனக்கு வந்துட்டு திரைப்படம் பார்க்கக்கூடிய பழக்கம் வந்துட்டு கிடையாது. எந்த மாதிரியான ஒரு படத்தை பார்ப்பேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுது அப்படின்னா அதை பார்ப்பேன். தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பார்ப்பேன். இல்லைன்னா இயல்பா ஃபேமிலி ஸ்டோரி, அஃபெக்ஷனு, அதுக்கப்புறம் வந்துட்டு காதல், இந்த மாதிரியான படத்தை பார்த்து நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் ஏதாவது லேர்னிங் அதில் இருக்கா அப்படின்றத பார்த்து தான் நான் பார்ப்பேன். நான் அந்த படத்துக்கு நான் கொடுப்பேன். நான் இந்த படம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு விஷயத்தை உள்ளடக்கியதாக இருக்கு. என்னன்னா, ஒரு 13 வயது சிறுவன், அவனை வந்து எடுத்ததும் அந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. எதற்காக அப்படின்னா, ஒரு கொலை வழக்கில் ஒரு 11 வயது சிறுவன் அவனை வந்து ஒரு 13-14 முறை கொடுமையாக கத்தியால் குத்தி கொன்ன ஒரு கேஸில் அவனை பிடிச்சிட்டு போகிறாங்க. அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், எனக்கு அப்பா வேணும் அப்படின்னு கேட்குறான். இதை மட்டும்தான் சொல்கிறான். ஓகே, அவங்க அப்பா போகிறாரு. அவங்க அப்பா போயிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்பா நீ என்னதான் பண்ணியிருப்பா? அப்பா நான் பண்ணலப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அந்த 13 வயது சிறுவன் வந்து அவங்க தந்தை கிட்ட வந்துட்டு, அப்பா அந்த கொலையை நான் பண்ணலப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். அவங்க அப்பா அப்படியே பார்த்துட்டு, உன்னை நான் நம்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இது இப்படியே போகுது. அந்த கேஸ் வந்துட்டு ஒரு வருடம் இப்படியே போகுது. ஃபைனலாக அந்த பையன் வந்துட்டு ஒத்துக்கிட்டான், நான் தான் அந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். இப்போது அந்த தந்தை வந்து அவங்களோட மனைவியோட கையை பிடிச்சிட்டு, அந்த குழந்தையோட அம்மா கையை பிடிச்சிட்டு அழுறாரு. அவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். ஆனால் எதுக்காக என்கிட்ட அப்படி சொன்னான், ஏன் பொய் சொன்னான் என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவரே பதிலும் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, தன்னோட குழந்தை எது சொன்னாலும் ஓகேப்பா நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு அவர் வந்து அதை எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசாமல் கண்டிப்பு மெயினாக அங்கே கொடுக்காம இருந்திருக்காரு. 12 மணிக்கு வந்தாலும் சரி, விளையாண்டுட்டு வரியா, சரிப்பா போப்பா, இன்னைக்கு ஒரு நாள் தானே விளையாண்டேன், ஓகே, எதற்குமே ஒரு கண்டிப்பு அவர் கொடுக்காத ஒரு தகப்பனாக இருந்திருக்காரு. எல்லாவற்றையும் நம்பக்கூடிய ஒரு தகப்பனாக இருந்திருக்காரு. ஸோ அதுதான் அந்த குழந்தை வந்து என்னோட அப்பா வேணும்னு கேட்டு அப்பா கிட்ட சொன்னால் அப்பா நம்பிடுவார், இதுலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்து அப்பா நான் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது என்னுடைய குழந்தை இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணி இந்த மாதிரி ஒரு தவறு புரியறதுக்கு நான் வந்து சரியான ஒரு தகப்பனாக இல்லாதது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவார். அதோடு அந்த திரைப்படம் வந்து முடியும். இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு இதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வெளியில எங்கேயுமே எடுக்கலைங்க. எனக்கு 3 குழந்தைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்கூல்ல ஏதாவது மிஸ் திட்டினாலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள சண்டை ஏதாவது வந்தாலோ என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. ஓகே, என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா நான் முதல்ல என்ன கேட்பேன்னா, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பேன். அப்படியே அவங்க மேலே தப்பாக இருந்தாலும் சரி, விடு, இது வந்து ஸ்கூலில் வர்றது சகஜம் தான், விடு, ஒரு டைம் விட்டுட்டு போ. ஓகே, அப்படி அவங்க ஏதாவது பேசினாலும் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, கண்டும் காணாமல் போயிடு. ஓகே, கெட்டவங்களை பார்த்தா நம்ம தான் ஒதுங்கி போகணும். அதனால வந்து எல்லார்கிட்டையும் போயிட்டு சண்டைக்கு மல்லுக்கெல்லாம் நிற்க முடியாது. அப்படின்னா நமக்கு தான் டென்ஷன் ஆகும். சரி, உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேரு, அவன் கூட பேசுறது உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு அப்படின்னு நான் சொல்லிட்டு இப்படி விட்டுருவேன் நான். ஆனால் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தை எங்கிட்ட நான் இப்படி அட்வைஸ் பண்ணுறேன்னு இந்த விஷயத்தை எங்கிட்ட கொண்டு வர மாட்டாங்க, அவங்க அப்பா கிட்ட கொண்டு போயிடுவாங்க. அவர் உடனடியாக என்ன பண்ணுவார், யார் அது, நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வந்து யாரோ ஒரு பையன் என்னோட பையனை வந்துட்டு அடிச்சுட்டான், தெரியாமல் அவன் அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவர் ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ண போனவர் தான். ஓகே, அவன் வந்து என் குழந்தை வந்துட்டு ஏதோ மூக்கிலேயே எங்கேயோ ரத்தம் வந்துச்சு. அதை பார்த்தது தான் இவருக்கு பயங்கர டென்ஷன். உள்ளே போய் கேட்டை திறந்துட்டு, எவன்டா என் பையனை அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கர ரகலை பண்ணிட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து பேசி இது பண்ணி, அப்போது என் குழந்தை சொல்கிறான், அம்மா அப்பா வந்து கேட்டார் இல்லை, அவன் இனிமேல் என்கிட்ட வரவே மாட்டாம்மா, ஓகே அப்படி தான் கேட்கணும் அப்படின்னு இவன் சொல்லிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் அது மாசாக அவன் ஃபீல் பண்ணுறான். ஓகே, அப்போ வந்து அந்த குழந்தைக்கு தெரியுது, அப்பா கிட்ட சொன்னால் அப்பா வந்து கேட்பாரு, அம்மா கிட்ட சொன்னால் அம்மா அட்வைஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுவாங்க, ஸோ அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு அதை எங்கிட்ட கொண்டு வர மாட்டேங்கிறான்.
இது வேற ஏதாவது ஒரு விஷயம், இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடணும், இப்போ கூல்ட்ரிங்க் சாப்பிடணும் அப்படின்னா அவர் வந்து பயங்கர கண்டிப்பாக இருப்பார். இல்லை அது சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கும், அது உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஹோட்டல் ஃபுட்டுக்கு மோஸ்ட்லி வந்து நோ சொல்லுவார். நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போவாவது தானே சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவேன். அந்த விஷயத்துக்கு எங்கிட்ட வருவாங்க. இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறாங்க எந்த விஷயத்தை யார்கிட்ட கொண்டு போகணும், யார்கிட்ட போனால் அது வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது குழந்தைங்க கிட்ட எதை கண்டிக்கணும் அப்படின்றதுல நம்ம வந்துட்டு செல்லம் கொடுக்கறத தாண்டி இந்த விஷயத்தில் கண்டிப்பு கொடுத்தே ஆகணும். ஓகே, நிறைய விஷயத்துக்கு நோ சொல்ல நம்ம பழகணும். பிகாஸ் குழந்தைங்க வளர்ந்து இந்த சமுதாயத்தில் அவங்க வளரும் பொழுது எல்லாமே அவங்களுடைய பெற்றோர்கள் கிடையாது. என்னோட குழந்தை தப்பு பண்ணாலும் எது பண்ணாலும் நான் மறைப்பேன், மன்னிப்பேன். பிகாஸ் நான் அவங்களோட அம்மா. வெளியில் உள்ளவங்க எல்லாருமே அப்படி கிடையாது இல்லையா? அவங்க கண்டிப்பாங்க, ஏன் இப்படி பண்ணன்னு அவங்க கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அப்போது நம்ம வந்து எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி செல்லம் கொடுத்து அப்படி வளர்க்கும் பொழுது வெளியில் போயிட்டு மற்றவங்க அவங்க நோ சொல்லும் பொழுது அவங்களோட எதிர்ப்பை காமிக்கும் பொழுது அவங்க மனசு வருத்தப்படுவாங்க, உடைஞ்சு போயிடுவாங்க. இந்த சமுதாயத்தின் மீது ஒரு கோபம் வரும். இதில் நம்மளால் வாழ முடியாதோ அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை அவங்க இழந்துருவாங்க. அதனால அந்த ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணும். பெற்றோர்களுடைய வளர்ப்பில் மிக முக்கியமானது கண்டிப்பு. எந்த இடத்துல கண்டிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே தேவை. எங்கள் வீட்டில் நான் வளர்ந்த விதமெல்லாம் எப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாங்கங்க. இது தப்புன்னா தப்பு, இது பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. அந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்ம எல்லாம் வளர்ந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம், பணம் ரீதியாக வந்துட்டு எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு அந்த பணம் எப்படி வருது அதை வந்து குழந்தைங்களுக்கு கட்டாயம் நம்ம சொல்லணும். நானெல்லாம் காலேஜ் படிக்கும்பொழுது எனக்கு ஃபீஸ் வந்து 1,20,000 ரூபாய் கட்டுறதுக்கு எங்கள் அப்பா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார். லோன் போட்டு தான் எங்கள் அப்பா எனக்கு கட்டினார். ஒவ்வொருத்தருக்குமே, எனக்கு மேலே உள்ள எங்கள் அண்ணா அக்கா எல்லாருக்குமே வந்துட்டு படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அவர் லோன் போட்டு அப்படி தான் வாங்கி படிக்க வச்சார். இதெல்லாம் நாங்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம். ஆனால் ஒருபொழுதும் என்னுடைய தந்தை வந்து எங்களிடத்துல வந்து சொன்னதே கிடையாது, நான் அப்பா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு லோன் வாங்கி தான் நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு. அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். நான் ஒவ்வொரு டைம் பேங்க்கு போய் அலைஞ்சு திரிஞ்சு அதை எழுதி கொடுத்து அந்த லோனை வாங்கிட்டு வந்து நான் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா போய் அந்த ஃபீஸை கட்டி ஒரு புக்கு வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 4,000 ரூபாய் அந்த புக்கு. அது என்னால் வாங்க முடியல. அப்போது லாஸ்ட் டேட் ஆகிடுச்சு, அந்த புக்கு நான் வாங்கி ஆகணும். அப்பா கிட்ட சொல்கிறேன், அப்பா லாஸ்ட் டேட் 4,000 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா இம்மிடியேட்டாக அந்த 4,000 புரட்டி கொண்டு போய் கட்டி அந்த புக்கை வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தேன் நான். ஓகே, அரியரே வைக்காமல் பாஸ் பண்ணேன் நான் ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிடையாது, படிச்சிருவேன். அப்போது இதை கூட நம்ம குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டேங்கிறோம். ஓகே, அப்பா இந்த பணத்தை சம்பாதிக்க நான் இப்படி கஷ்டப்படுறேன், அம்மா இந்த பணத்தை சம்பாதிக்க கஷ்டப்படுறேன் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்தாமலேயே நம்ம வந்து ஒரு ஹீரோயிசம் காட்டிட்டு இருக்கோம். ஓகே, நான் பார்த்துப்பேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு முதல்ல கஷ்ட நஷ்டத்தை சொல்லி வளர்க்கணுங்க. கண்டிப்பாக சொல்லி வளர்க்கணும். அவங்கள வந்துட்டு மிகச்சரியாக நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, குழந்தைகள் வந்து நம்முடைய சொத்து கிடையாது, இந்த சமுதாயத்தினுடைய சொத்து. ஓகே, இந்த சமுதாயம் நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் ஃபேமிலி, நம்ம குடும்பத்திலிருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா குழந்தைகள் தானே நாளை அவங்க தானே இந்த சமுதாயத்தை ஆள போகிறவங்க. அதனால் குழந்தைங்களை வளர்க்குறதுல நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குங்க. கண்டிப்பு எந்த இடத்துல கண்டிக்கணும் அப்படின்றதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். கண்டித்து தான் குழந்தைங்களை வளர்க்கணும். ரைட்? நன்றி.